வாங்கிட்டு வரேன். எனக்கும் அப்படித்தான். நம்ம ஊருக்காரவங்க தான் லைவ் எல்லாம் போகிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக அது நம்மள தெரியாமலே ஒரு வந்துரும்மா. நம்ம ஊர்னாவே அந்த அந்த ஒரு துடிப்பு. வாரேன், கதைகளுக்கு வாரேன். இதை செட் பண்ணேன். அமுதா அமுதா ஆமாம், நீங்கள் எப்போ லைவ் போடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சாரை போடணும் தான் ஆசையாக இருக்குது சாரை, பயமாக இருக்குது. ஏம்மா பயப்படுறீங்க? பயமெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம ஒரு யூடியூபர் ஆகிட்டோம், நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னா எதுக்கு பயப்படணும்? நல்லவங்கள கையில் எடுத்துக்கிறோம், நல்ல வார்த்தைகள் பேசுகிறவங்க கமெண்டாக படிப்போம். கொஞ்சம் ஏடா ஓடமாக கோணிங்கத்தனமாக இருந்துச்சுன்னா அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு படிக்காமல் விட்டுற வேண்டியது. இது மறுபடியும் நம்ம இதுக்கு போகணும்னா எப்படி போகிறது? இப்போ நம்ம நார்மலாக நான் உட்காந்து பேசுகிற மாதிரி போனோம்னா எப்படி போகிறது? அதில் கட் பண்ணுங்க. இல்லை ஃபுல்லாகவே கட் பண்ணுமா? ம் ஆமாம், ஆப்ஷன் இருக்குது. பேக் கேமரா பேக் கேமராவெலாம் இப்போ வச்சுருக்கோம். பேக் கேமரா இது வச்சுருக்கீங்களா? இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் வச்சுருக்கீங்க. அதை எடுத்துருங்க. இதை தட்டணுமா? பொம்மையை தட்டவா? பொம்மையை தட்டி இதே டச் பண்ணுங்க. எதை? வெளியில் வந்துடுங்க. அதுனா ஃபோட்டோலாம் வரும், இதுதான் வரும். இல்லையா? அந்த ஃபோட்டோவும் வருது. எந்த ஃபோட்டோ வருது? க்ரீன் ஸ்க்ரீன். க்ரீன் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிடுங்க. ரொம்ப மாதிரி இருக்குல்ல, அதை இது டன் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க. டன் கொடுத்தாலும் நான் இங்கே அப்படி இருக்கேனே. இந்த பக்கம் தட்டணுமா? நீங்கள் இருக்கீங்களா? முன்னாடி முன்னாடி பின்னாடி அந்த ஃபோட்டோவும் இருக்கு. பேக் கேமரா வைக்கணும். எதை தொடர்ந்து பேக் கேமராவுக்கு டன் கொடுக்கணும். ம் ம் சரி கூட இதில் வைக்க முடியாது. அவ்வளோ வரல. பேக் கேமரா போய் எப்படி செட் பண்ணீங்க சொல்லுங்க. இப்போ தானே உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். நம்ம லைவ் போடுறோம்லம்மா மேகலா சிஸ்டர், லைவ் போடுறதுக்கா நேராக ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்மளுக்கு